ஜூலை மாதம் 27ஆம் தேதி, எதிர்வரும் 27ஆம் தேதி சனி வக்கரமடைய போகிறார். இந்த சனி வக்கரம் அடையும் போது 2 ராசிக்காரர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். கடகம், கும்பம் 12 ராசிக்காரர்கள் இவங்க 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடகராசி நேயர்களுக்கு இப்போ தான் அஷ்டம சனி விலகுச்சு. குரு பார்த்தாரு. குரு பார்க்கும்போது அவங்களுக்கு குரு பார்வையோடு இருந்தது இன்னும் நல்லதாக போச்சு. ஸோ புதிய வாழ்க்கை, புதிய பயணம், மன நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, புதிய வேலை, புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் அமைகிறது, ஊர், வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், வீசா வாங்கிறது, புதிய உத்தியோகத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சி அதிலே ப்ரமோஷன் கிடைக்கிறது, இப்படின்னு உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைக்கும். இருந்தாலும் இந்த சனி வக்கரம் அடைகிறது 27/7/2026 முதல் 11/12/2026 வரை 135 நாட்கள் மிக கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், எல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரு அனுபவத்தை கொடுக்கும், புதிய அனுபவத்தை கொடுக்கும், புதிய விதமான வாழ்க்கையாக இருக்கும். நான் அவனை நம்பி கையெழுத்து போட்டேன், நான் இவனுக்கு உதவி செஞ்சேன், அவனுக்கு நான் உதவி செஞ்சேன், கோவப்பட்டேன், வார்த்தைகள் ரொம்ப தடிமனாக இருந்தது அப்படின்னு உறவுகளாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்கிறத மாதிரி இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ இருந்தால் கூட கவனமாக இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்கள் இவர்களோடு மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரம் அடைகிறது இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதே நேரத்தில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது மாறுறாங்க. ஜென்மத்துக்கு கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் வரப்போகிறாங்க. 5ஆம் தேதி வரப்போகிறாங்க. 11ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரம். அதுக்கு பிறகு சனி வக்கர நிவர்த்தி அடையுது. குரு பார்க்க போகிறார். இருந்தாலும் குரு அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறார். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் நிறைய அனுபவங்கள், யாரெல்லாம் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டாங்களோ, நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்களாலேயே சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். உறவுகளில் முடிஞ்ச வரைக்கும் அட்வைஸ் கொடுக்கறது. நிறைய பேர் இந்த இளவரச இணைப்பு மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அது பாருங்கள். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளாக இருந்ததுன்னா நல்லா படிங்க. மெமரி பவர் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்து படிங்க. ஒரு எளிமையான நான் பரிகாரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். கடகராசிக்காரர்கள் எப்படி இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா மழை போல வர்ற பிரச்சனைகள், அது ராகு மாறினாலும் சரி, சனி மாறினாலும் சரி, வக்கரம் அடைஞ்சாலும் சரி, கேது ஜென்மத்துக்கு வந்தாலும் சரி, மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவில், அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை சிவன் கோவில், இந்த 2 கோவில்கள்லையும் காலையில் நடக்கிற அபிஷேகத்துக்கு தயவு செஞ்சு பால் வாங்கி கொடுங்க, இளநீர் வாங்கி கொடுங்க. இந்த 135 நாளில் எத்தனை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வருதோ இதில் ஏதாவது ஒரு நாளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு, நான் அவங்ககிட்ட கொடுத்து விட்டேன் சார், இவங்ககிட்ட கொடுத்து விட்டேன்ற கதையே வேணாம். நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் போயிட்டு காலையில் கொடுத்துட்டு அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை என்ன மிஞ்சி போனால் ஒரு 4 வாரம் வருமா, ஒரு 5 வாரம் வருமா, தாராளமாக போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மாதத்தில் 4 முறை கோவிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும் இல்லைங்களா? ஆகவே தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. சட்டங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், வியாதிகள் இதெல்லாம் போகும். அதே மாதிரி தான் கும்பராசிக்காரர்கள் கூட ஆஞ்சநேய சுவாமியை வழிபடணும். எதுக்கு சார் முதல்ல பரிகாரம் சொல்லிட்டீங்களே, பலன் சொல்லுங்களேன். குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருந்தாலும் உங்கள் ஜென்மத்துக்கு சனி வக்கரமாக பார்க்க போகிறார். ஆகவே நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். நல்லா தூங்கணும். ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு எனக்கு தூக்கம் இல்லை சார், நான் தூக்கம் இல்லாமல் காலையில் வாக்கிங் போனால் பிரயோஜனம் இல்லை, அதுவே ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க.
நான் எக்ஸசைஸ் பண்ணேன் சார், எக்ஸசைஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. மனசை சீராக வச்சுங்க. உங்கள் உடம்புல வியாதி இல்லை, மனசில் தான் வியாதி. ஆகவே உற்றார் உறவினர் எல்லாரோடைய பகைன்னு பார்க்காம கொஞ்சம் எல்லாரோடையும் அனுசரித்து போங்க. நட்பு வகையில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. தேவையில்லாத குற்றம் பார்க்காதீங்க. நான் இப்படி தான் இருப்பேன், பங்க்சுவலாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன், நியாயமாக இருப்பேன், தர்மமாக இருப்பேன் அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் குற்றத்தை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சுற்றங்கள் யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஆஞ்சநேய சுவாமிக்கு சனிக்கிழமையில் செந்தூரம் பூசி வழிபடணும். அதே மாதிரி துளசியினால் சனீஸ்வரருக்கு நீங்கள் சுவாமிக்கு, சனீஸ்வரர் இல்லை ஆஞ்சநேய சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். சனீஸ்வரருக்கு நீங்கள் நெய் தீபம் போட்டு வாங்க சனிக்கிழமையில். இந்த சனிக்கிழமையில் சனீஸ்வரருக்கு நெய் தீபமும், அதே மாதிரி சனிக்கிழமையில் ஆஞ்சநேய சுவாமிக்கு செந்தூரம் பூசி சுவாமிக்கு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மனோதைரியம், மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். எதிரிகள் தொல்லைகள் இருக்காது. சட்டங்கள், லீகல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் அடங்கும். இருந்தாலும் இடமாற்றம், தொழில் மாற்றம் வந்தால் ஒத்துக்குங்க. சில நேரங்களில் இடம் மாறுதல் கூட மன நிம்மதியை தரும். முக்கால்வாசி நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். கும்பராசிக்கு இந்த சனி வக்கரம் ஒன்றும் பண்ணாது. இரவு பயணத்தில் கவனமாக இருங்க. ராத்திரியில் நான் ரொம்ப மசாலா ஐட்டம் சாப்பிட்டேன், மசாலா பால் சாப்பிட்டேன், அதெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம், அவாய்ட் பண்ணிங்க. அட்லீஸ்ட் இந்த 135 நாளுக்காவது 7:30 மணிக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு சீக்கிரமாக படுத்து தூங்குகிற வழியை பாருங்கள். நரம்புகள் முறுக்கேறாமல் பார்த்துக்குங்க. எப்போவுமே ஒரு வைப்ரேஷன், ஒரு டென்ஷன், அடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பதட்டத்தோடு இருக்காதுங்க. ஒரு ரிலாக்ஸ்டாக இருங்க, நிம்மதியாக இருங்க, சர்வ ஜாக்கிரதையாக. இந்த காலகட்டத்தில் வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கன்னா மழை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும். அதே மாதிரி தான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். கடகராசிக்கு எப்படிலாம் நான் சொன்னனோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. ஆனால் ஆஞ்சநேய சுவாமியை விட்டுறாதுங்க. எனக்கு எங்கே சார் அன்றைக்கி பார்த்து சனிக்கிழமை பார்த்து எனக்கு நிறைய வேலை வருது சார் அப்படின்னா, சனிக்கிழமையில் தீபம் ஏற்ற முடியலன்னா கூட சனீஸ்வரருக்கு வீட்டில் வந்தாவது தீபம் ஏற்றுங்க. அதுக்கு 1008 தடைகளும் தடங்கல்களும் கொடுத்து தான் தீர்வான். ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும், போயிட்டு உங்கள் வீட்லேயாவது 8 மணிக்கு 9 மணிக்கு போன பிறகு கூட எள்ளு மூட்டை கட்டி தீபம் போட்டிங்கன்னா அதில் இருந்து வரக்கூடிய வாசனையை நீங்கள் சுவாசித்தீங்கன்னா சனீஸ்வரருடைய சனி வக்கரத்தினுடைய தாக்கம் இருக்காது. ஆஞ்சநேய சுவாமி மனோபலத்தை தருவார், மனோதைரியத்தை தருவார், வெற்றியை தருவார். வேறு என்னங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த 2 ராசிக்காரர்கள் இந்த வக்கர பயிற்சியாக இருந்தாலும் ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் மிகப்பெரிய மன வலிமையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெறுமனே நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.